வெல்கம் பேக் அரிமா பிடித்திரு. இது வரைக்கும் இபிஎஸ் 95 பென்ஷன் அட்டவணை டேபிள் பியிலையும் டேபிள் டியிலையும் என்ன திருத்தம் செஞ்சுருந்தாங்க அப்படின்னும், அதோட இப்போ வாங்குற பென்ஷனோட 1995க்கு முன்னாடி, அதாவது பென்ஷன் திட்டம் அப்படின்னு ஒன்று தொடங்குறதுக்கு முன்னாடியே வேலை செஞ்சவங்க பென்ஷனை வாங்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட்ல ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 1995க்கு முன்னாடி வேலை செஞ்ச சர்வீஸுக்கான பென்ஷனை எப்படி வாங்குறது அப்படின்றதுக்கான விளக்கத்தையும் பதிவு செஞ்சிருக்கோம். பதிவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பிஎஃப் உறுப்பினர் என்னைக்கு ரிட்டையர்ட் ஆகுறாரோ அதே நாள்ல பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரை வாங்கலாம் அப்படின்னு இந்த பதிவுல இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஊழியர் ரிட்டையர்ட் ஆகுறாரு அப்படின்னா அப்ளிகேஷன் 10D ஆன்லைன்லயோ இல்ல ஆஃப்லைன்லயோ ஃபில் பண்ணி அதை பிஎஃப் ஆபீஸுக்கு அனுப்பி பென்ஷனை வாங்குவார். இதுவே அப்ளிகேஷன் 10D ஃபில் பண்றப்ப ஏதாவது நம்ம தவறு செஞ்சிருந்தோம்னா பென்ஷன் வாங்குறதுல தேவையில்லாத காலதாமதம் ஏற்படும். இது போல பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக இபிஎஃப்ஓடைய சிறப்பு முயற்சியா ஜூலை 21, 2020 பிரயாஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிஎஃப் உறுப்பினர் என்னைக்கு ரிட்டையர்ட் ஆனாரோ அதே நாள்ல அவருக்கு பென்ஷனுக்கான ஆர்டரையும் கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. ஆனா இந்த திட்டத்தை பத்தி போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால பென்ஷன் வாங்குறதுல இன்னும் பல பேர் சிக்கலை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்யறதுக்காக இந்த பிரயாஸ் திட்டத்துல இபிஎஃப்ஓ அலுவலகங்கள் 3 மாசத்துல யார் யாரு ரிட்டையர்ட் ஆக போறாங்க அப்படின்னு பார்த்து அந்த ஊழியர்கள் மற்றும் அவங்களோட முதலாளிகளோட ஆன்லைன் சந்திப்புகளை நடத்தும். அதாவது வெபினார் கிளாஸ் நடத்தும். இதுல ஒரு ஊழியர் ரிட்டையர்ட் ஆகிற நாள்ல பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரை வாங்குறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு முதலாளி மற்றும் ஊழியருக்கு அவங்க இபிஎஃப் அதிகாரிகள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலையுமே பென்ஷன் ரிக்வெஸ்ட்டை முன்கூட்டியே சப்மிட் பண்ண முடியும். இந்த பிரயாஸ் திட்டம் மூலமா இது போல வழக்கு எண்ணிக்கைகளை அதிகமாக்கி பல பேரோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு ஃபீல்ட் ஆபீஸுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க. இதுல ரிட்டையர்ட் ஆகிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தங்களோட சுய விவரம் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அதாவது உங்க பேரு, டேட் ஆஃப் பர்த், தந்தை அப்படி இல்லாட்டினா கணவரோட பேரு, பேங்க் கேஒய்சி, ஆதார் டீடைல்ஸ் மிஸ்மேட்ச் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை தவறு இருந்துச்சுன்னா அதை எம்ப்ளாயருடைய உதவியோட ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே திருத்தம் செய்யணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதோட சரியான நேரத்துல 10D சப்மிட் பண்றதை உறுதி செய்யுங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த பிரயாஸ் திட்டம் மூலமா பெரிய நிறுவனங்கள்ல குறிப்பிட்ட எண்ணிக்கையில 6 மாசத்துக்குள்ள ரிட்டையர்ட் ஆகிறவங்கள சூஸ் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தரோட கணக்கையும் சரி பார்த்து ரிட்டையர்ட் ஆகிற நாள்ல பென்ஷன் வாங்குறதுக்கு உதவி செய்ய பிஎஃப்ல இருந்து சிறப்பு அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க. இவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.